எடுத்துக்கொள்ளலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனம். 2 பேதுரு 1:8 ஒருவர் வாசியுங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அடுத்த வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. ஆமென். தலைகளை தாழ்த்தி கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெப வீட்டிலே கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ணுகிறவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுகிற உம்முடைய மகிமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றின்னு சொல்லி துதிக்கிறோம் அப்பா. எங்களை ஒரு நாளும் கைவிடாமல் காத்து நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியே நீங்கள் எங்களோடு இடைப்படுங்கப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. நீர் எங்களோடு பேசுகிறீர் என்று நாங்கள் உணரத்தக்கதாக எங்கள் ஆவி புதிதாகுவதாக. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீங்கள் சிலுவைக்கு பின்னால் மறைங்கப்பா, பலப்படுத்துங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உமை குறித்த ஞானமும் அறிவும் வெளிப்படணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரே மனதின் ஆவியை கட்டளையிடுங்க, சோர்வுகளை நீங்களாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். 8வது வசனம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் இருக்க ஒட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் எங்கேயோ எப்பயோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது? நிறையா பேருக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சகோதரமார் பக்கம்? கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டு உங்கள் எல்லாரையும் நான் துக்கப்படுத்த விரும்பலை. கண்டிப்பாக நீங்கள் எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு என்ன செய்யலை தெரியல. ஆண்டவருடைய கிருபையினால நிறைய பேர் அங்கங்கே சொல்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட 2 வார்த்தைகள் 3-4 செய்திகள் நினைக்கிறேன். இது 5-6வது செய்தியாக இருக்கும். அந்த வார்த்தையின் கீழே தேவன் நமக்கு தியானிக்க உதவி செய்கிறார். வசனம் சொல்லுகிறது, இவைகள் உண்டாகிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். ஆலயத்திலே இருக்கிற கர்த்தருடைய நாம், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் உலகத்தாரை பார்க்கிலும் மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இது ஆவி, ஆத்துமா, சரீரம் 3க்குமே இது என்ன செய்யும்? பொருந்தும். எப்படி தேவனுடைய ஆலயத்திலே ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாகுதோ, எப்படி நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே அவரை பாடும் பொழுது ஆராதிக்கும் போது உண்டாகுதோ, அதே போல நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் இந்த மகிழ்ச்சி என்ன செய்யப்பட வேண்டும்? பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கர்த்தர் சோதிப்பார் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றது அப்படின்னா, நமக்கு வர்ற சோதனை இல்லை, 99 சோதனை கண்டிப்பா கர்த்தர் சோதிக்கிற சோதனையே கிடையாது. கர்த்தர் சோதிக்கிற சோதனையே தெளிவான ஒரு வசனம் இருக்கிறது. அவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு பின்னாடிதான் என்ன செய்யப்படுறான்? ஆண்டவரால் ஏற்படுகிற சோதனைகள் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வேதத்தின்படி ஆண்டவர் சோதிப்பாரா அப்படின்னு கேட்டா அதுக்காண்டி இல்லைன்னு என்ன செஞ்சிட முடியாது, சொல்லிட முடியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைக்கு காரணம், நிறைய போராட்டங்களுக்கு காரணம் நாம் தேவனை மறப்பதும், நாம் தேவனை அள்ளல் தட்டுவதும், நாம் கர்த்தர் சொன்ன காரியத்திலிருந்து விலகி இருப்பதுமே அல்லாமல் இதுக்கு தேவன் காரணம் அல்ல. அப்ப அதைத்தான் தகப்பனாகிய பேதுரு சொல்றாரு, உங்கள்கிட்ட இந்த கனிகள் எல்லாம் உண்டாயிருந்து பெருகினால் நீங்க கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ மாட்டீங்க. 9வது வசனம், அதையும் தாண்டி நீங்க அப்படி இருப்பீங்கன்னா முன்னாடி சுத்திகரிக்கப்பட்டதையே மறந்து கண் சொருகி போன குருடனா என்ன செய்வோமா இருப்போம். ஒருவேளை நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கும்
வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். இதோ அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள், அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள், அவர்கள்தான் தள்ளுண்டு போவார்கள். நாமோ முறிந்தாலும் திரும்பவும் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்குள்ள நாம் ஓடுகிற ஓட்டம். நான் சின்னவனா இருக்கும்போது பரிசுத்தத்துல தவறாம ஓடணும். தவறிட்டாலும் கர்த்தர் என்னை திருப்பி எடுத்து ஓட வைப்பார். நான் வாலிபனா இருக்கும்போது செஞ்ச தவறுல மறுபடியும் தவறக்கூடாது, அதுவும் முக்கியம். திரும்ப திரும்ப அதையே செய்யக்கூடாது. வாலிபனா இருக்கும் போது நான் தவறிட்டேன், கர்த்தர் அப்படியே தட்டிட்டு போறவர்ல என்னை மறுபடியும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என் ஸ்தானத்துல மறுபடியும் நிற்பாரு, மறுபடியும் வைப்பாரு, என்னை உயர்த்தி கொண்டு போவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் முடியும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிற ஒரு நாட்கள் வரும். அவர் வெளிப்பட்டாலும் சரி, நாம் கண்களை மூடினாலும் சரி, அவர் இருக்கிற பிரகாரமாய் வெளிப்படுகிற ஒரு நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கடன் அப்படியே இருக்கு, கண்டிப்பா மாறும். நான் சொல்றேன், தினமும் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கடன் வாங்க கூடாதுன்னு முடிவெடுங்க. தனி ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க, உழைங்க, கடன் பாரம் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த முடிவு நீங்க எடுங்க. நீங்க இதே கர்த்தருடைய ஆலயத்துல இந்த கடன் பிரச்சனை இந்த போதகர் குடும்பத்துக்கு இருந்துச்சு. நான் சொல்ல விரும்பல, எப்ப கடன் இல்லாமே இருக்காது. கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்துட்டுனா சண்டை பெறலாமே இருக்காது. எதுக்கு? ட்ரெஸ் எடுக்க. அப்படி இருந்தது அந்த ஊழியர் குடும்பம். என்னைக்கு ஒரு நாள் இனி கடன் வாங்க மாட்டோம், கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார்னு ஒருத்தர் நின்று எடுத்தாரு பாருங்க அந்த முடிவு, கர்த்தர் அந்த பிரயாசத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த எடுக்கிற ஒரு ஆளா தான் நீங்களும் நான் இருக்கணும் குடும்பத்துல. அந்த எடுக்கிற அந்த தைரியத்தை நம்ம எடுத்தோம்னா நம்முடைய துக்க வாழ்க்கை இன்றோடு முடிந்து போகும். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தைரியமாய் சொல்றார். இன்றைக்கே ரச்சனைய நாள், இன்றைக்கே அணுக்கிற காலம், இன்னைக்கு முடிவெடுத்தால் நம்ம தப்பிப்போம். ஆகையினால கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். 5வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம் எனக்காண்டி. அதே 1ஆம் அதிகாரம் 5, 6. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும். சந்தோஷம், சந்தோஷம். முதலாவது தியானித்தோம் விசுவாசம், அடுத்து ஒன்று தியானித்தோம் விசுவாசத்தோட தைரியம். அடுத்து தகப்பனாகிய பேதுரு ஒன்று சொல்லுகிறார், தைரியத்தோட ஞானம். இந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு ஞானம் இருக்கா? அப்படி ஆகணும்னு ஆசையா இருக்கா? யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு? இப்ப கை தூக்குங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை, ஞானவானா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு. ஒரு கதை சொல்லுவாங்க, சூப்பரான கதை. சத்தம் நல்லா கேட்குதா உங்களுக்கு? கடைசி வரை கேட்குதா? ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு குரு, அந்த குருவுக்கு 4 சீஷர்கள். அவங்க எப்படின்னு சொன்னா சரியான முட்டா பசங்க. ஆனா என்னன்னா உலகத்திலே அவங்க தான் அறிவாளின்னு அவங்க எல்லாருக்குமே நினைப்பு. உடனே இந்த குரு என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, இந்த 4 பேரையும் கூப்பிட்டு கடையில போய் ஊசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப பழைய கதை, ஒருவேளை பழைய ஆட்களுக்கு தெரியாம இருக்கலாம். தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க, கதை நல்லவர். அது ஒரு ஊசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே இந்த 4 பேரும் நல்ல நிறைய காசு சில்லறையா கொடுக்காம பணமா கொடுத்து விட்டு அனுப்பியிருக்காரு. உடனே இந்த 4 பேரும் கடைக்காரை ஏற்று போய், ஐயா ஊசி தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஊசி சொன்னோன்னா, ஊசினா எப்படி எடுத்து கொடுப்பாங்க? இப்படி எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்தோன்னா, இந்த ஒரு நிமிஷம் ஐயா அப்படின்னு இவங்க 4 பேரும் போய் வட்டம் போட்டு பேசினாங்க. இந்த கடைக்காரை நம்மளை ஏமாத்த பார்க்குறான். ஊசி இவ்வளவு சிறுசா இருந்தா குரு 4 பேரை அனுப்புவாரா? சரி, அப்படியே அனுப்புனாலும் இப்படி ஒத்த பைசா ஊசிக்கு இவ்வளவு காசு கொடுத்து அனுப்புவாரான்னு சொல்லிட்டு கடைக்காரன்ட்டு சண்டை. எங்களை ஏமாத்த பார்க்குறியா? எங்க தலையில பார்த்தா இழிச்ச வய மாதிரி உனக்கு தெரியாதா? எங்களை முட்டா போய் நினைச்சியா? அவனே இவனே கிழிச்சு முடிச்சா நான் பார்த்தான், சரியான முட்டா பையனுக்கு நம்மள்ட்ட சிக்கின்டான்னு சொல்லிட்டு பக்கத்துல பணம் சட்டம் கிடந்துச்சு. இதானே ஊசி, தூக்கிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. காசை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு 4 பேர் ஊசி வாங்க போனவங்க பணஞ்செடுத்து என்ன செஞ்சுட்டு வந்தாங்களாம். ஆமா, அந்த மாதிரியும் நம்ம ஞானவான்களை மிஞ்சின ஞானவானவன் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. அப்ப ஞானம் அப்படின்னா என்னன்னா, வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. நீங்க என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 9வது அதிகாரம், அதுல 10வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமென், ஹல்லேலூயா.
ஞானம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொன்னா பைபிள் நமக்கு இப்படி சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென், அல்லேலூயா. ஞானம் என்பது இந்த உலகத்துல பொய்யாய் பேர் பெற்றது நிறைய இருக்குது. இந்த உலகத்துல ஞானமாய் செயல்படுவது அப்படின்னு நிறைய இருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் ஒன்று இருக்கு பாருங்களேன். இது யாருக்குள்ளெல்லாம் காணப்படுதோ அவங்க எல்லாம் ஞானவான்கள் அப்படின்னு வேதம் என்ன செய்யுது சொல்லுது. நிறைய வசனங்கள் இந்த ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுது. நான் நிறைய வசனங்கள் காண்பிக்க விரும்பல, நான் ஒருவேளை காரியம் வாய்த்தா மற்ற செய்திகளில் பார்க்கலாம். இந்த ஒரு வசனத்தை வார்த்தைகள் மாறாம திரும்ப திரும்ப வேதத்தின் பல பகுதிகளில் சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் ஞானவானா என்ன செய்கிறான்? என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயம் நம்மளை விட்டு வெளியே போயிட்டோம். யாரை குறிச்சு இன்னைக்கு அப்பா அழகா சொன்னாங்க பாருங்களேன், பேச்சு வாக்கிலே கெட்ட வார்த்தை விசுவாசிக்கு என்ன செய்யும், ஆனா போலீஸ்காரங்களுக்கு முன்னாடி என்ன செய்யாது, கலெக்டருக்கு முன்னாடி வராது. அப்ப இது என்னது? கலெக்டருக்கு பயம், போலீஸ்காரங்களுக்கு. இதே போல தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு செயலில் இருக்குமே, ஆனால் அவர்கள் செய்கிற சகலமும் ஞானம் விளங்குகிற காரியமாக இருக்கும். என்னைக்கு அந்த நெஞ்சு பட 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 படன்னு வருதுல, பெரிய ஆவிக்குரிய அனுபவம்லாம் இல்லையா, ஆண்டவரே உள்ள ஒரு மனசாட்சின்னு ஒன்று வச்சிருக்கிறார். செய்யறதுக்கு முன்னாடி அப்படியே திக்குன்னு வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு அல்ல பாஞ்சிட்டு வேர்த்துட்டு விறுவித்துட்டு வந்தோம் உன்னை தைரியமா செய்யறோம் பாருங்களேன். ஒரு அற்பமான காரியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னைக்கு குறைஞ்சு போகுதோ அன்னைக்கு நம்ம ஞானம் இல்லாம போறோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம முட்டாளா மாறுறோம். ஊசி வாங்கிட்டு வர்ற இடத்துல பணஞ்சட்டம் வாங்கிட்டு வர ஆளா இருக்கும். ஒத்த பைசா செலவழிக்க வேண்டிய இடத்துல 10 பைசா செலவழிக்கிற ஆளா இருக்கும். தேவன் நம்மோடு இருப்பாரையானால், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும்படி செய்தார். என்ன காரியம் செஞ்சாலும் என்ன கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதே புஸ்தகத்துல வாசிச்சு நம்ம வேகமா தியானிக்கலாம். இன்னைக்கு 2 பேதுரு 2வது அதிகாரத்துல அது மேற்பட்ட வசனங்கள் எல்லாம் பழைய செய்தியில நம்ம தியானிச்சோம். 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் கூட வாசிங்களேன். அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே, இவர்களோ பிடிபட்டளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஞானம் இல்லாதவர்களை குறித்து தான் பேசிட்டு வர்றார் ஓவனா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் விசுவாசம், தைரியம், இதுக்கெல்லாம் பழைய வசனங்கள்ல இதற்கு மேல் உள்ள எல்லா வசனத்தையும் நம்ம பார்த்து முடிச்சோம். நான் அதை மறுபடியும் பேசாம இன்னைக்கு உள்ள செய்திக்குள்ள நான் போக கர்த்தருக்குள்ள ஆசைப்படுறேன். அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்கள். அதாவது ஞானம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து தங்களுடைய செய்கைகளை செய்வாங்களாம். ஞானம் உள்ளவர்கள் மனுஷனுக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருஷிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இவன் கர்த்தருக்கு பயந்தாங்கிறனால கீழே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடாம இருக்காது, பிரச்சனைகள் கீழே முட்டி மோதாம இருக்காது, மதிலை அடிக்கிற பெருவெள்ள இறைச்சலை போல வெள்ளத்தை போல சேதாரம் வராமல் இருக்காது. ஆனா இவன் கர்த்தருக்கு பயந்தபடியினாலே இவன் வெள்ளம் போல இவனுக்கு விரோதமாய் சத்துரு வரும் பொழுது இவனை உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் ஏற்கனவே வச்சிருக்கிறனால ஆவியானவர் இவனுக்காக கொடியேற்றுவார். யார் கர்த்தருக்கு பயந்தவன்? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனா நடக்கிறவன் தான். உத்தமனா நடக்கிறவன் தான். நம்ம சும்மா வரும்போது போகும்போது இந்த ஆலயத்துக்குள்ள கூட வர நம்ம பயப்படுறோம் பாருங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டு வரும்போது திருவிருந்து கூட எடுக்காம போறோம் பாருங்க. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நமக்குள் அந்த பயம் இன்னும் ஆழமா போய் இந்த சரீரமாகிய ஆலயத்துல தேவன் இருக்கிறாருங்கிற உணர்வுக்குள்ள வரணும். இந்த ஆலயத்துக்குள்ள ஏனோ தானே நம்ம பேசுறது இல்லை பாருங்க. இந்த ஆலயத்துக்குள்ள வேண்டாம், அதாவது கோபம் நமக்கு வராமல் இருக்காது.
கோபமே நமக்கு வராமல், அப்படி பைபிள் சொல்லல. ஆனா பைபிள் சொல்லுது கோபப்படாமல் இருங்க. ஒருவேளை கோபப்பட்டாலும் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கோபம் தணிஞ்சிடணும். காலைல 9 மணிக்கு கோபப்பட்டேன் தம்பி, நல்லா கோபப்படுங்க. சூரியன் எப்ப மறையுதோ அப்போ கோபமும் மறைஞ்சிடணும். சூரியன் மறைஞ்ச பின்னாடி கோபம் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவனுடைய சமூகத்தில் பாவமா என்ன செய்யப்படும்? ஆண்டவர் நமக்கு எக்ஸ்கியூஸ் கூட கொடுக்காரு. சரிப்பா, வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் கோவப்படுக்கோ. பாஸ்டர் தம்பி 5:30க்கு கோவப்பட்டேன், அதெல்லாம் கணக்கு கிடையாது. 1/2 மணி நேரத்தில் சூரியன் மறைஞ்சிரும். 6 மணிக்கு உங்க கோபத்தை என்ன செஞ்சிடணும்? இப்படி ஒரு பழக்கத்துக்குள்ள சபை எல்லாத்துலயும் தேவனுக்கு பயந்து வரும் அப்படின்னா, அவருக்கு பயந்தவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவங்க முகம் வெட்கமே பட்டு போகாது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். நான் மறுபடியும் சொல்லுவேன், தேவனோடு வாழுகிற வாழ்க்கை வாழலாம். ஆனா திருச்சபை ஆண்டவர் விரும்புகிறார் 25-35 ஆண்டுகள் உள்ள சபையில தேவனுக்கு உள்ளாகிற வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம வரணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளை உலகம் எடுக்க முயற்சி பண்ணலாம். தேவனுக்குள்ளாக இருக்கிறவன் என்ன முயற்சி பண்ணினாலும் மறுபடியும் கர்த்தருக்குள்ள வந்து நின்றுவான். அவனுக்குள்ள கோபம் வராமல் இருக்காது, அவனுக்குள்ள இடறுதல் வராமல் இருக்காது. அவன் சோர்ந்து போய் இல்லாமல் இருக்கிறவன்லாம் இருக்க மாட்டான். ஆனால் அவன் சோர்ந்து போய் இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு பலனை பெருக பண்ணி, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து அவனை மறுபடியும் கர்த்தர் ஓடும்படி செய்வான். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலே தேவனோடு இருக்கிற கனி உள்ள வாழ்க்கை உண்டாகும். இதில் சொல்லும்போது சொல்றாங்க பாருங்களேன், தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார். இந்த வசனம் இன்னும் அழகா யூதா புஸ்தகத்தில் இருக்கு. யூதா அதிகாரம் 1வது அதிகாரம் அல்ல 9-10 கூட வாசிங்களேன். யூதா 1. பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அங்க சொன்ன அதே வார்த்தையை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த 2 பேதுரு 1:2 சொன்னதை தான் யூதா புஸ்தகத்துல மறுபடியும் எழுதியிருக்கிறார். இது ஏன் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வாசிக்கும் போது தெரியும். அதே தான் இதுல இருக்கு. ஆனா அதுல இல்லாத சில வார்த்தைகள் இன்னும் ஆழமாய் நம்ம பேதுரு வாசிக்கும் அந்த வசனமே நமக்கு புரியல. பாருங்களேன், பலம் உள்ளவைகள் ஏதோ அது கூட தூசணமா பேசாது, ஆனா இவங்க பேசுவாங்க, அப்படி நமக்கு புரியாம இருக்கு. ஆனா யூதா ரொம்ப தெளிவா புரியுது. பாருங்களேன், பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசையினுடைய சரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், தேவ தூதர்களுக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறபடியினால் தான் அவர்களும் பாவத்திற்கு தப்பி ஓடுகிறார்கள். இதை என்னைக்கு லூசிஃபரும் அவனோடு சேர்ந்தவர்களும் மீறினார்களோ ஒரு கூட்டம் அப்படியே விழுந்து போச்சு. ஆனா அதை பார்த்து பயம் உண்டான கூட்டம், அதை பார்த்து அதற்கு பின்பாக பிரதான தூதர்களா யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வேதத்தின்படி நமக்கு தெரிஞ்ச மிகாவேலா இருக்கலாம், கேப்ரியலா இருக்கலாம், இந்த 2 பேர்கள் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பிரதான தூதர்கள் அப்படின்னு பெயர்கள். யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, இல்ல 24 மூப்பர்களோ பலமுள்ள தூதர்களோ யாரோ ஒருத்தவங்க, ஆனா இவங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு ஒண்ணு இருக்கு. அதான் யூதா எழுதும்போது எழுதுறாரு, அவங்களே தூஷிக்கிறது கிடையாது, அவங்களே அசுத்தமா பேசுறது கிடையாது, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்கிறார்கள். நான் சொல்வேன் தாழ்மையாய், தேவ பயம் இல்லாமல் போகும்போது அல்லது தேவ பயம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுப்படுத்தப்படும் போது அது ஒரு ஆவிக்குரிய துணிகரத்தை நமக்குள் உண்டாக்குறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு சின்ன உதாரணம், அது எவ்வளவு தூரம் நம்மளை பாதிக்குது அப்படின்னு சொல்றதுக்காண்டி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரில, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தார நான் யதார்த்தமா ஊழியத்துக்காண்டி பார்க்க போல, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பொருள் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, போனேன். அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு உண்டு. அந்த சின்ன பொண்ணு நகை போடாத பொண்ணு, அப்படி ஒரு பிரதிஷ்டையில என்ன செஞ்சிருக்காங்க, இவ்வளவு நாள் வரை வளர்த்துருக்காங்க. நான் போனேன் பாருங்க, அந்த பொண்ணு என்னை பார்த்த உடனே திடுன்னு ஓடுது. ஆனால் நான் பார்க்காத மாதிரியே நல்லா நடித்தேன்.
ஏன்னா அந்த பாப்பா கழுத்துல ஜிகு 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 ஜிகுன்னு என்ன செய்யுது? அந்த பிள்ளை அப்போ 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் படிக்கும். போயிட்டு வாரம் பாருங்க, கழுத்துல ஒன்னையும் காணோம். கத்தருக்கு சோத்திரம்னே அப்படி வந்து சொல்லிச்சு. நான் ஒண்ணுமே சொல்லலை. நகை போடுறது தப்பா போடாது தப்பா அது பேச்சு கிடையாது. நான் அவங்க அம்மாட்ட சொன்னேன், அக்கா நகை போடுங்க போடாம போங்க, ஆனா 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஆண்டவரையும் ஆலயத்தையும் ஏமாத்த மட்டும் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்காதீங்க. நீங்க சர்ச்சு கூட போட்டு கொண்டு வந்து அதை பழக்கமாவே ஆக்கிருங்க. அது உங்க பிள்ளைய வாழ்க்கையை வஞ்சிக்காது. ஒருவேளை கத்தருக்குள்ள அந்த பிள்ளை தான் அர்ப்பணிச்சுன்னா நகையை கலட்டும், இல்லைன்னா நகையோட கூட கத்தரோட என்ன செய்யும்? வாழும். நகையை கலட்டுறது பெருசா பகை இல்லாம வாழ்றது பெருசான்னு கேட்டா பகை இல்லாம வாழ்றதுதான் பெருசு. ஆனா அந்த பிள்ளை தேவனை இன்னைக்கு ஏமாத்த ஆரம்பிச்சிச்சுன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையிலே ஒரு நாள் பெரிய ஏமாற்றது அந்த பிள்ளை என்ன செய்யும்? அப்ப நம்மளை அறியாமலே சுவாபத்தின்படி தூஷிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்குது. சுவாபத்தின்படி நம்ம கத்துக்கிட்டது, நமக்குள்ள ஒரு சுவாபம் இருக்கு. இங்கிட்டு ஒரு வேஷம் இங்கிட்டு ஒரு வேஷம். ஐயா, பிரதான தூதர்களே அதற்கு துணிகரம் கொள்ளலையா? ஒரு தூஷணமான ஒரு வாழ்க்கை வாழ, இல்லைன்னா தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பிரதான தூதர்கள் முதலாய் அவங்க எப்படி இருக்காங்களோ கத்தர் பார்த்து கொள்ளட்டும்னு அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஓடுகிற ஒரு ஓட்டம் இருக்குமே. ஆனால் நான் தாழ்மையாய் சொல்லுவேன், நமக்குள் தெய்வீக பயம் அதிகமாய் உண்டாய் இருக்க வேண்டும். மனுஷர் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலதான் தீமையை விட்டு விலகுகிறார்கள். உங்க வாழ்க்கையில் விழுந்த பெரிய அடிக்கு நாங்க அழுதுருக்கலாம், சபையார் துடிச்சிருக்கலாம். அந்த அடி ஏன் விழுந்துச்சுன்னு சொல்லி உங்க அந்தரங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏன் நல்லா தெரியும். எனக்கு தெரியாம இருக்கலாம், சபைக்கு தெரியாம. நான் மறுபடியும் தாழ்மையாக சொல்லுவேன், கத்தரை விட்டு துக்கப்படுத்தாமல் தேவனை விட்டு பிரியாமல் எதுவையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பது கிடையாது. நம்ம ஓட்டையை சரி பண்ணோம்னா, என்னையும் சேர்த்து சொல்றேன், நான் அழுகிறேனா, நான் கண்ணீர் வடிக்கேனா, யோபு யோசிக்கிறார் பாருங்க. பிள்ளைய தப்பு நிற்பாரான்னு சொல்லி தப்பு பண்ணானாவே தெரியாம பலிகள் செலுத்திக்கிட்டே இருப்பாராம். வேதம் சொல்லுது யோபு நீதிமான். ஆனா சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, தேவரே இளவயதின் பாவத்தை எனக்கு பலிக்க பண்ணுகிறீரோ? அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில கடந்து போன எல்லா பாதைகளும் தேவனை துக்கப்படுத்த நமக்கு தான் தெரியும். என்னைக்கு கண் சொருகி போன அனுபவத்தை விட்டு வெளியே வந்து கத்தருக்குள்ள சீர் பொருந்துறோமோ, நான் உண்மையா சொல்றேன், உங்களை கனியற்றவர்களாய் வாழ விடாது. உங்க குடும்பத்துல கனி நீங்க கொடுப்பீங்க, சபையில நீங்க கனி கொடுப்பீங்க, உங்க வாழ்க்கை உயர்த்தப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நிறைய அவருடைய செயல்பாடுகள் இருக்கு, அதெல்லாம் இன்னொரு நாள் கத்தர் சித்தமான தியானிக்கலாம். ஒரு 3 காரியங்களை மாத்திரம் 11வது வசனத்தை எனக்கு வாசிங்க. யூதா 1:11 வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இவங்க எப்படி இப்படி கெட்டு போனாங்கன்னு தகப்பனாகி யூதா 3 சொல்றாரு. காயினுடைய வழிகளை நடந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க. பாயிண்ட் 1 சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம். பாயிண்ட் 1 காயினுடைய வழிகள். 2வது பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடினார்கள். 3வது கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கடைசியாய் கெட்டு போனார். இந்த இதை மட்டும் இன்னைக்கு தியானிக்க போறோம். காயினுடைய வழியில் நடந்து. இதுக்கு இன்னைக்கு தலைப்பு நீங்க என்ன எழுதி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா, தோல்வியிலும் ஞானம் வேண்டும். எழுதி கொள்ளுங்க. முதல் தலைப்பு ஞானம் அப்படிங்கிற தலைப்பு கீழே தோல்வியிலும் ஞானம் வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். 13 சொல்லுது, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியாது. நல்லா கவனிங்க. முதல் மனிதன், இந்த உலகத்திலே பிறந்த முதல் மனிதன், இவன் பாவம் செய்யறதுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. இவங்க அம்மா அப்பாவுக்கு தான் ஏதேன் தோட்டம் தெரியும், இவருக்கு ஏதேன் தோட்டம்னா என்னன்னுமே தெரியாது.
ஏதேன் தோட்டம் எங்க மறைக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. அங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு சொல்லியிருப்பாங்க. நாங்க அப்படி வாழ்ந்தோம், இப்படி வாழ்ந்தோம். இன்னைக்கு நமக்கு சொல்றாங்கல்ல, நம்ம தாத்தா பாட்டி அப்படி இருந்தாங்களாம், மாடி மேல மாடி கட்டி கோடி மேல கோடி வச்சு நம்ம வாழ்ந்தோம், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். காயினுக்கு அவன் வாழ்க்கை வாழ்ந்த என்ன வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. இவன் ஒரு புது மனிதன். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவனுக்குள் இருந்த குணாதிசயம், இவன் கர்த்தரால் பெறப்பட்டவன். முதல் வசனம் சொல்லுது இவன் கர்த்தரால் பெறப்பட்டவன். அடுத்து என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு வசனம் தெரியுமா? இரண்டாவது வசனம் சொல்லுது இவன் ஒரு உழைப்பாளி. மூணாவது வசனம் சொல்லுது இவன் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பவன். இந்த மனுஷன் காயினுடைய வாழ்க்கை சூப்பரான வாழ்க்கைங்க. ஆதாம் ஏவாள் எப்படி தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் வாழ்ந்தார்களோ அதை விட்டு மாறி எப்படி என் தேவனுக்கு நேராய் ஓட வேண்டும், எப்படி என் தேவனை பற்றி கொண்டு ஓட வேண்டும், இனி எப்படி ஓடினா பிழைப்பேன் என்பதை மிக சரியாக உணர்ந்து கொண்டு ஓடின மனிதன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காயின் வெறுமனே ஏதோ இந்த படங்கள்ல காட்டுறது போலயோ பைபிள் இங்க அவருக்கு அப்படி சொல்லல. நல்லா சொல்லுது, ஏவாள் சொல்றாங்க கர்த்தரால் இவனை நான் பெற்றேன். பையன், இவ்வளோ பெரிய உலகம் இருக்கு, இவ்வளோ பெரிய உலகம் இருக்கு, தண்ணியை குடிச்சு வாழ்ந்திருக்கலாம், இல்லை எதையோ ஒன்ன தின்னு வாழ்ந்திருக்கலாம். ஆனா இவன் பயிரிட்டான். பாருங்களேன், இன்னும் சொல்லணும்னா கர்த்தர் தனக்கு விதித்தது சாபமா இருந்தாலும், ஏன்பா நான் உழைக்கணும், ஐயா நாங்க பாவம் செஞ்சோம், நம்ம வேர்வை நிலத்துல சிந்தினா தாயா நம்ம சோறு தின்ன முடியும்னு சொன்னப்ப கர்த்தர் இட்ட சாபத்தை கூட தன்னுடைய வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்ட உன்னதமான ஒரு பாத்திரம் காயின். சாதாரணமான மனுஷன் இல்லவே. கர்த்தர் எனக்கு வச்ச பாதை கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும், நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஜீவனே இதுல போகிறதா இருந்தாலும் அந்த பாதையில நான் ஓடுவேன். அப்படி ஒரு வாழ்க்கை. நீர் தான் என்னை வருத்தத்தை சுமக்க பண்ணினீர், ஆனாலும் என் விளைவினால கர்த்தரை கனம் பண்ணுவேன். நீங்க பாருங்க, அங்க ஆபேல் காணிக்கையை கொண்டு வந்தாருன்னு பைபிள் சொல்லல. 3ஆம் வசனம் சொல்லுது காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக. என்ன ஒரு மனுஷன் பாருங்க. நீங்க இப்படி ஒரு நல்ல மனுஷன் நீங்க பார்க்க முடியுமா? சபிக்கப்பட்ட பூமி, தான் மேல இருக்கிறது சாபம், கர்த்தர் தம் மீது வைத்திருக்கிறது சுமக்க முடியாத பாரம். ஆனால் இவன் கர்த்தரால் பிறந்தவன், கர்த்தருடைய வார்த்தையின்படி தனக்கு ஆணையிட்டது நஷ்டமானால் அல்ல தவறாமல் இருக்கிறவன், கர்த்தருக்கு தன்னுடைய விளைவினால் கர்த்தரை கனம் பண்ணுகிறவன். நான் சொல்றேன், இவர்கள் எப்படி கெட்டு போனார்கள்? தூஷணமாய் பேசுகிறவர்கள். தூஷணமாய் பேசுகிறவர்கள் யார்? தெய்வ பயம் இல்லாதவர்கள். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நிரூபிச்சேன். ஆகையினால ஞானத்தின் அடிப்படையில் இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிக்கலாம். இவர்கள் ஆரம்பித்த பாதை மிக சரி. பக்கத்தை யோசிச்சு பாருங்க, நம்மளும் கிட்டத்தட்ட இப்படித்தான் ஆரம்பிச்சோம். நம்ம தாய் தகப்பன் மேல இருந்தது சகிக்க கூடாத சாபம். கர்த்தர் நமக்கு கையில கொடுத்தது நம்ம வேர்வை சிந்த வேண்டியது. அதுல எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொண்டு வந்து தான் நம்ம கொடுத்தோம். நம்மளும் சொன்னோம், நான் தேவனால் பிறந்தவன், பொல்லாங்கான் என்னை தொடான், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள்ள. இதேதான் காயினும். நான் மறுபடியும் சொல்றேன் தாழ்மையா, வேதத்திலே புறந்தள்ளப்பட்டவர்களும் விழுந்து போனவர்களும் மோசமானவர்கள் அல்ல, அவர்களும் தேவனோடு வாழ்ந்தவர்கள் தான். ஏன் அவங்களுடைய வார்த்தையை தேவன் எழுதி வச்சிருக்காருன்னா, நானும் நீங்களும் போகிற பாதை அதே பாதை தாங்க. பூர்வ முதல் தேவன் கிரியை செய்து வருகிற பாதையை அறியவே முடியாது. ஒரே பாதை, ஜீவனுக்கு போகிற வாசல் ஒண்ணுதான். காயின் ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க என்ன வாசலை கால் எடுத்து வச்சாரோ அதே வாசல்ல தான் நானும் கால் எடுத்து வச்சிருக்கேன். காயின் என்னென்ன பாதைகளை சந்திச்சாரோ அதே பாதையை தான் நானும் சந்திச்சு போனேன். அவர் தள்ளப்பட்டு போனா, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக கரத்தை கொடுத்து என்னை தூக்கி விட்டார். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனாலதான் தகப்பனாய் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எப்பா அவன் நல்ல ஒலிவ மரம், அவனை வெட்டி போட்டுட்டு காட்டு ஒளிவமா இருந்த உன்னை இந்த ஜீவனின் பாதையில கொண்டு வந்தவர் என சொல்லிட்டார். இந்த பாதை மாறாது. நீங்க நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இப்படியா நீங்க வாசிச்சு பாருங்க. 5வது வசனம் வாசிங்களேன். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. நல்லா கவனிங்க, காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, அவனுக்கு கோபம் வந்துருச்சு.
இப்போ நீங்கள் கொண்டு வந்து காணிக்கை கொடுக்குறீங்க. நீ காணிக்கையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாஸ்டர் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ பேர் துக்கப்படுவேன்னு தெரில, எவ்வளோ பேர் சந்தோஷப்படுவேன்னு தெரில. காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலன்னு ஒரு கோபம் பாருங்க. இவ்வளவு நல்ல மனுஷன் எங்கேயா கண்டோமா? நான் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அவனுக்கு எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் இவன் மீது நோக்கமாக இருக்கிறார். 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அடுத்து ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாட்டி தான்ப்பா பாவம் வாசப்படியில் படுத்திருக்கோம். அவன் ஆசை, ஆபேல் ஆசை தான் உன்னை பற்றி இருக்கும். காயின், இன்னைக்கு நான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனா நீ தான் அவனை ஆண்டு கொள்ளுவ. அப்போ இதுல என்ன காரியம்னு சொன்னா, அதுக்கு மேலேயே வசனம் சொல்லுது, காயினையும் அவன் காணிக்கையும் காயின் பார்த்தது என்ன தெரியுமா? என் காணிக்கையை அவர் அங்கீகரிக்கல. தேவன் பார்த்தது என்ன தெரியுமா? நான் காயினையே அங்கீகரிக்கல. நான் சொல்லுவேன், நமக்குள் இருக்கிற சுவாபங்கள் மாறும்படி சில காலங்கள் கர்த்தரே நம்மை காணாதவர் போல இருக்கிறார். ஆபேலோட ஒப்பிட்டாயா? காயினி சூப்பர் ஆடே, நீ தாண்டா என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ தான் ஆபேல் ஆண்டு கொள்ள போகிற. அவன் வாழ்க்கை எப்படி போக தெரியலப்பா. அவன் வாழ்க்கை ஒருவேளை எனக்கு பிரியமா இருக்கலாம், ஆனா நீ என் கூடையே நடந்து வர்றவன். கிட்டத்தட்ட இளையகுமாரன் மூத்தகுமாரன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவனுக்கு இன்னைக்கு அவனை அங்கீகரிச்சிருக்கேன். நீயோ என்னுடையவன், நீ என் முதற்பலனானவன், நீ தான் அவனை ஆண்டு கொள்ள போற. உனக்கு ஏன்பா எரிச்சல் வருது? நீ பாரு, உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ள அது பிரச்சனை இல்லை. நான் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். அவனை ஏற்றுக்கொள்ளல. அதான் ஃபாதர் பாடுறாங்க ஒரு பாடல்ல இப்படி, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வி. என் ஆசீர்வாதத்தை தேவன் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். அநேகருடைய ஜபத்தை அங்கீகரித்து என்னுடைய ஜபத்தை கர்த்தர் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். அநேகர் வாழ்க்கையிலே சுகத்தை அங்கீகரித்து என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் சுகத்தை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். நிறைய பேருடைய பிரச்சனைகளை தேவன் அங்கீகரித்து என்னுடைய பிரச்சனையை அங்கீகரித்து மாற்றாமல் இருக்கலாம். ஒன்று நிச்சயம், அவர் என்னை அங்கீகரித்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். பிரச்சனையின் பாதைகளை கடந்து போகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் அழகாய் சொல்கிறது, 3வது வசனம். சில காலம் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். அதற்கு பின்னாடி அவன் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வரல. அன்பாய் சொல்லுவேன், இந்த காலம் வேணா நீங்கள் நான் அங்கீகரிக்கப்படாத காலமாக இருக்கலாம். இந்த காலம் வேண்டாம். கர்த்தர் நம்மை மறந்தவர் போல, கர்த்தர் நம்மை கைவிடாதவர் போல இருக்க வேண்டாம். இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? தேவன் என்னை சீர்படுத்தி, என்னை ஸ்திரப்படுத்தி, என்னை பலப்படுத்தி, என் ஸ்தானத்துல கர்த்தர் என்ன நிலைநிறுத்துகிற காலம். இது காணிக்கை அங்கீகரிக்கிற காலம் அல்ல. இது காணிக்கை அங்கீகரிக்கிற காலம் அல்ல. கர்த்தர் என்னை அங்கீகரிக்க வேண்டிய காலம் இது. என்னை அதனாலதான் தகப்பனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறான், நீ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, உங்கள் சரீரங்களையே ஜீவனுள்ள பலியாக ஒரு ஒப்பு கொடுங்கள். அதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒரு நாள் நம்ம காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்காம போயிடுவார். அது கூட கஷ்டம்தான், ஆனா ஏற்றுக்கொள்ளலாம். சில காலம் சென்ற பின்பு நம்மை அங்கீகரிப்பார். ஆனால் அவர் வெளிப்படுகிற நாளில், அவர் நம்மை சந்திக்கிற நாளில் நீங்கள் நானும் அங்கீகரிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கோபப்பட வேண்டாம். கர்த்தாவே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்? இப்பா சில காலம் சென்ற பின்பு காயின் அங்கீகரிக்கல. நீ ஒன்று உத்தரவாதம் பண்ணிக்கொள், நான் அங்கீகரிக்காத ஆண்டவர் அல்ல. தகுதியே இல்லாதவனை எடுத்து அங்கீகாரம் கொடுக்கிறவர் அவர். அவர்தான் அங்கீகாரங்களின் ஆண்டவர். யார் அங்கீகாரம் கொடுப்பார்?
உலகமெல்லாம் அங்கீகாரங்களை அடைத்துக் கொள்ளும் போது ஒன்று நிச்சயம், உன்னதர் என்னை அங்கீகரித்திருக்கிறார். இதெல்லாம் அங்கீகரிக்கப்படாமல் போனா என்ன? இன்னைக்கு ஆசீர்வாதம் அங்கீகரிக்கப்படாமல் போனால் என்ன? புலம்பலாம், என் காணிக்கை நீங்க அங்கீகரிக்கல, இருக்கட்டும்பா, சில காலம் சென்ற பின்பு காணிக்கையை கொண்டு வந்தேன், அங்கீகரிக்கல, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, இன்னமும் சில காலம் கழிச்சு காணிக்கையை கர்த்தர் கொண்டு வருவேன், அவர் என்னை அங்கீகரிப்பார், என் காணிக்கையை அங்கீகரிப்பார், என்னை ஏற்றுக்கொள்ளுவார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார், என்னை ஏற்றுக்கொள்ளுவார், என்னையும் சுகமாக்குவார். அவருக்கு தேவை காணிக்கை கிடையாது, அவருக்கு தேவை நம்ம தான். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு தேவை காணிக்கை கிடையாது. இப்ப சொல்லுங்க, அவருக்கு தேவை உங்களை சுகமாக்குறது கிடையாது, அவருக்கு தேவை உங்க தொழிலை ஆசீர்வதிக்கணுங்கிறது அவர் முக்கியம் தேவையில்லை. ஏன் சொல்ல மாட்டேங்க? சொல்லுங்க. அவருக்கு தேவை உங்க கடன் பாரம் எல்லாம் மாற்ற வேண்டியதுன்னு தேவையில்லை, அவருக்கு தேவை உங்களையே மாத்தணுங்கிறதா அவருக்கு தேவை. உங்களை மாத்திட்டார்னா எல்லாமே மாறிடுறதுக்கு அப்புறம். ஹல்லேலூயா. அதனாலதான் அப்படின்னா இத யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், முந்தி காலத்திலே என் கூடாரத்தை காத்த நிழல் இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமாயிருக்குமே. நல்லதுதான், அந்த நிழல் இல்லை, இப்ப என்ன செய்யறது? அதுக்கு அப்படி காத்துச்சு, போகையில வருகையில என்ன காத்துச்சு, இல்லை, இப்ப என்ன செய்யறது? ஆனாலும் ஒன்று நிச்சயம், ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொண்ணாக விளங்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆன் திஸ் பாத், இந்த வழியில என்னத்தை புரியணும்னா காயினுடைய வழி அல்ல, இந்த பாதை எதுக்குன்னு சொன்னா என்னைய கர்த்தர் அங்கீகரிப்பதற்காக. காயினுடைய வழியிலே ஒரு கூட்டம் நடந்துட்டு போயிட்டு கெட்டும் போயிட்டு, அதே பாதையில சில ஜனங்கள் இன்னைக்கு நீங்கள் என்னால் நடத்தப்படலாம். என்னோட கூட நீங்க திருப்பிக் கொள்ளுங்களேன். பிரசங்கி 7வது அதிகாரம் அல்ல 14வது வசனத்தை வாசிங்க. வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவி, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். வாழ்ந்திருக்கும் போது சந்தோஷமாய் அனுபவித்திரு, ஆனா தாழ்ச்சி வரும் பொழுது சிந்தனை செய்ப்பா. ஜனமே, ஐயா, அம்மா, அண்ணன், அக்கா, தாழ்வு காலம் துக்கத்தை அனுபவிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்படவில்லை, தாழ்வு காலம் நாம் சிந்தனை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தை கவனிங்க. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவின்றிருக்கு. காயினை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா, இப்ப நீ ஏன் இந்த தாழ்வுன்னு சிந்தனை செய்ய, உனக்கு நன்மை மேன்மை இருக்குது. நமக்கு பிரச்சனை, இப்ப இருக்கிற பிரச்சனை, இப்ப இருக்கிற தேவை. ஆனா தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, வாழ்வு காலத்துல நீ நன்மை அனுபவிச்சல்லப்பா, தாழ்வு காலத்துல நீ சிந்தனை செய்ய. அடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். 16, 17, 16 கூட வாசிங்களேன். 16, மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக நாணயமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ஆமென், ஹல்லேலூயா. சிந்தனை செய்கிறவர்கள் சாகிறவர்கள் அல்ல, சிந்தனை செய்கிறவர்களை கர்த்தர் ஜீவனுக்கு நேராக மறுபடியும் நடத்துகிறார். ஏன் இந்த தாழ்ச்சி? உட்கார்ந்து சிந்திக்கணும். நம்ம எப்ப தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சிந்திக்கணும். 18வது வசனம் இப்படி ஆய் சொல்லுது, பிற்பகுதி, தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றிலும் நின்று காக்கப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல். பயப்படுகிறவன் தூஷணமாய் பேச மாட்டான், அவனுக்குள் தெய்வ பயம் இருக்கும். தேவனுக்கு பயந்திருக்கிறவன் சிந்தனை செய்வான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்ன நேரிட்டாலும் இவைகள் எல்லாவற்றிலும் நின்று காக்கப்படுவான். அடிப்படை ஆழமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கு. அதைத்தான் வேதம் நமக்கு ஞானம் என்று சொல்லுகிறது. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்வோம், மறுபடியும் நன்மையை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நான் உண்மையாய் உங்களுக்கு தைரியமாய் தாழ்மையாய் சொல்லுவேன், சிந்தனை செய்த பான பாத்திரக்காரனுக்கே திரும்பி தன்னுடைய ஸ்தானம் கொடுக்கப்படுமே. ஆனால்
நல்லா கவனிங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ராத்திரி சொப்பனத்தை குறித்து சிந்தனை செய்த பாத்திரக்காரனுக்கு அந்த ஸ்தானம் திரும்பி கொடுக்கப்படுமையானால், யோசேப்பா இருக்கிற நமக்கு என்ன நடந்தாலும் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் பின்தொடருவேன் ஆண்டவரே, என்ன நடந்தாலும் வசனத்தை பிடித்து கொண்டு, என் ஜீவன் இரும்பிலே அடைபட்டு இருந்தாலும் வசனத்தை பற்றி கொண்டு ஓடுவேன் என்று நினைக்கிற தேவனுடைய ஜனத்தை கர்த்தர் ஒரு நாள் கைவிடுகிறவர் அல்ல. அவனுக்குள் கர்த்தருக்குள் பயப்படுகிற பயம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் சூழப்பாலையும் இறங்கி விடுவிக்கிறார். அவனுக்கு நெருக்கம் வந்துட்டு உண்மைதான். அவனுக்கு வந்த பிரச்சனைக்கு ஒருத்தர்லாம் போய் இறங்கி விடுவிக்க முடியாது. அவனுக்கு வந்த பிரச்சனை தவறிட்டாயா, அவன் தேவனுக்கு பிரியம் இல்லாம போயிட்டான், உண்மைதான். காயினை போல எரிச்சல் வந்துட்டு, உண்மைதான். கர்த்தர் அவனை அங்கீகரிக்கல, உண்மைதான். இப்ப இடுக்கன்ல மாட்டிட்டான். ஆனா ஒண்ணு நிச்சயம், தன் வழியிலே தன்னுடைய தாழ்வு காலத்திலே சிந்தனை செய்வானையானால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனை காக்கிற ஆண்டவர் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழபாளையம் இறங்கி விடுவிக்கிறார். இறங்கி விடுவிக்கிறார். இறங்கி விடுவிக்கிறார். இறங்கி விடுவிக்கிறார். ஒன்று நிச்சயம், சபையே கர்த்தருக்கு பயப்படுவோம். அற்பமா எண்ணுகிறவனை கர்த்தர் தள்ளிடுவா. கர்த்தருடைய ஜனம் தேவனுக்கு பயப்படுகிற ஜனமா, அவரே நோக்கி பார்க்கிற ஜனமா இருக்குமையானால் ஒரு நாளும் கைவிட மாட்டா. எடுத்து வச்சு உண்டான பிரச்சனையில தாழ்வு காலத்துல சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒன்னே ஒண்ணு, காயினை போல சிந்தனை செய்யாம வந்த வெறியில என்னத்தையோ செஞ்சுட்டு தேவன் மேல வைக்கிற கோபாக்கினை வாங்கிட்டு என்னால சகிக்க முடியாது அப்படின்னு வாழ போறீங்கன்னா நம்ம விருப்பம். ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எல்லாவற்றையும் நிதானித்தருகிறான். ஏன் குறைவு, ஏன் குறைச்சல் உண்டாயிற்று, என் வாழ்க்கையில என் தீங்கு வந்துச்சு, அவன் கரெக்ட் பண்றான், சரி பண்றான், மறுபடி முறிந்து விழ மாட்டான். எழுந்தவன் நிமிர்ந்து நிற்பான் கர்த்தருக்குள்ள. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நான் இதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 15 நிமிடங்கள் 10 நிமிடத்துக்குள்ள என் செய்தியை நான் முடிக்கணும். ஆகையினால ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் தியானித்து நாம் ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 43 அல்ல 8-9 கூட வாசிங்க. 43. பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானே என்னோடே அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதா. வழிகளை சரி பண்ணுதல் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ பிள்ளைக்கு ஒண்ணுமே கிடையாது. 2 தான், ஜெபம், வேத வாசிப்பு. நம்முடைய ஆதாரமும் தூணுமே இதுதாங்க. மறுபடியும் ஜெப நிலைக்கு திரும்பணும், மறுபடியும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும். சமுத்திரத்தை தாண்டியும் வேறொரு வழி கிடையாது, வானத்தை தாண்டி இன்னொரு வழி கிடையாது, மூளைய கசக்கி பிழிஞ்சாலும் இன்னொரு வழி கிடையாது, எவ்வளவு பெரிய உச்சியில ஏறினாலும் இன்னொரு வழி கிடையாது. வழிகள் என்னன்னு கேட்டா கர்த்தருடைய சமூகத்தை கிட்டி சேருவோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் கூட வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்வோம். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவர் அண்டிக் கொள்கிற எல்லாருமே பாக்கியவான்கள். வழியை சரி பண்ணுவோம், வழியை சரி பண்ணுவோம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இது எங்களுக்கும் சொல்லப்படுது, எங்களுக்கும் இதைத்தான் வீட்டில் சொல்றாங்க, ஊழிய செய்யற எங்களுக்கும் இதைத்தான் சொல்றாங்க. பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, வழியை கர்த்தர் திறப்பார். இந்த வேதத்திற்கும் தேவன் கற்றுக் கொடுத்து இருக்கிற ஜெபத்திற்கும் வல்லமை பரலோகத்தில் நமக்கு ஒரு தொடர்பை உண்டாக்கும். அந்த பரலோகத்திலிருந்து எல்லா நன்மைகளும் நமக்கு உண்டாகி இறங்கி வரும். அதை தாண்டி எந்த தீங்கும் நடக்காது. இதை நம்புங்க. துக்கத்துல தோண்டு போகாதீங்க. இப்படி போயிட்டு கனியில்லாத வாழ்க்கையா போயிட்டு, குருட்டு வாழ்க்கையா போயிட்டு கோபப்பட வேண்டாம், புலம்ப வேண்டாம். ஒன்று நிச்சயம், நமக்கு உரியது எங்க இருந்தாலும் கர்த்தர் எந்த எல்லைக்கும் கடந்து சென்று கிரியை செய்து அதை நமக்காக செய்ய வல்லமை உள்ளவர். கைமீறி போகலாம், கரைகளை தாண்டி கிரியை செய்கிறவர், கடல்களை தாண்டி கிரியை செய்கிறவர். அப்படித்தான் அவர் கிரியை செஞ்சார் வாழ்ந்த நாட்கள்ல. இன்னைக்கு நமக்காண்டி அவர் அப்படித்தான் கிரியை செய்கிறார். யூதா தன்னுடைய நிலைக்கு திரும்பினார். யூதாவுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா,
தீங்கு நடந்தா பொறுத்துக்கிற மாட்டாருங்க. ஐயோ யோசேப்பை கொன்னு நாம ஏன்டா ரத்த பலிக்கு இதாகணும், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர்றதுக்குள்ள யோசேப்பை தூக்கி வித்துட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. எப்படியாச்சும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணாங்க யூதா. இது நடந்த உடனே யூதா துவண்டு போய் தன் தகப்பை விட்டு போயிட்டார். அதெல்லாம் வாசிக்கல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யூதா குடும்பத்தை விட்டு போயிட்டார். அதன் விளைவு அதற்கு பின்பு அவருக்கு கானானிய ஸ்திரியோடு திருமணம் ஆகிறது. 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 2 பேர் மகா பொல்லாதவர்கள். அவன் செஞ்ச பொல்லாப்புல கத்தரே முத பிள்ளையை அடிச்சு கொண்டுட்டார். 2வது பிள்ளைய தன்னுடைய அண்ணனுடைய மனைவிக்கு அவர் திருமணம் வைக்கிறார். தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்கிறார். அவன் செஞ்சது அதை விட பொல்லாப்பா, அவனே கத்தர் அடிச்சிட்டார். இதுக்கு பயந்தனால 3வது பிள்ளையை யூதா அந்த தன்னுடைய மருமகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. இப்படி போகும்போது தம் மருமகளுடைய எதிர்பாராத விதமாக பாவம் நடக்குது. அதன் மூலம் இப்படி வாழ்க்கையே சின்னாபின்னமாயிட்டு. கிட்டத்தட்ட காயினுடைய வழியின்மே நீங்க வச்சுக்கோங்க. காயினுடைய வழி, அதாவது எப்படி என் தகப்பனை என் தம்பி இல்லாம போய் பாப்பேன்னு நினைச்சாரு பாருங்க, அப்பா விட்டு ஓடி போயிட்டார். காயின் அதானே, என் காணிக்கே கத்தர் ஏத்துக்கறல, கொன்னுட்டாரு ஆபேல. ஆனா திரும்பி வாரார் ஒரு சூழ்நிலை வரும்போது. அப்பம் என்னும் ஆதரகோல் அப்பா வீட்டுல இருந்தா எப்படினாலும் வந்துடும் வராரு பாருங்களேன். இப்ப மறுபடியும் பெஞ்சமினை கூட்டிட்டு போனா தான் அங்க சாப்பாடு. இப்ப இவர் சொல்றாரு, நான் உத்தரவாதம் பண்ணுவேன். நான் உங்களுக்கு அன்பா தாழ்மையா சொல்றேன், கனியின் வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கணுமா? உத்தரவாதம் செய்கிற சகோதரனே, உத்தரவாதம் செய்கிற சகோதரியே, நானும் என் உத்தரவாத ஸ்தானத்துல திருப்பி நிக்காத வர நாம் பலன் குன்றி போவோமே அல்லாதபடி நாம் திரும்பி பலன் அடைய போவதே இல்லை. சபிக்கப்பட்ட பூமியை போல வாழ்க்கையிலிருந்து தேவன்கிட்ட வந்தோம். ஜெபம், வேத வாசிப்பு, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மை உச்சத்திற்கு கொண்டு போனது. உச்சத்திற்கு கொண்டு போனது. எனக்கு எட்டாத உயரத்திலே என்னை எடுத்தவர் நிறுத்தினார்னு எல்லாராலையும் சொல்ல முடியும். பைபிள் சொல்லுதுல, ஐயோ பாலாய் போலவனே, தள்ளப்பட்டு போனாயே, ஒரு நாளிகையில் உனக்கு இப்படி வந்துச்சே. இவர் திரும்பி இந்த ஸ்தானத்துக்கு வந்தார் பாருங்க. நான் வேகமா உங்களுக்கு நான் கடந்து போக கர்த்தருடைய சமூகத்தில் ஆசைப்படுகிறேன். 44வது அதிகாரம், 44வது அதிகாரம் 29 வாசிங்க. இதுதான் இவர் செய்த உத்தரவாத ஜெபம். அதாவது என்ன அப்படின்னா, யோசேப்பு ஒரு சின்ன ஒரு மாதிரி ஒரு பயப்படுகிற சூழ்நிலையை போல உருவாக்கி பெஞ்சமின் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. பெஞ்சமினை கூட்டிட்டு வருவோன்னு சொல்லிட்டு தான் இப்போ யூதா போயிருக்காரு. இப்போ யோசேப்புக்கு முன்னாடி அவர் எப்படி ஜெபிக்கிறார் மட்டும் பாருங்க. நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் ஏறிட்டால் என் நரை மயிரவி ஆகுலத்தோടെ பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர் என்றார். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகி உமது அடியானிடத்திற்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனுடைய ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். எப்படி உமது அடியாராகி நாங்கள் உமது அடியானாகி எங்கள் தகப்பனுடைய நரை மயிரை வியாகுலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. அன்றியும் நான் இவனை உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாயிருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரனோட கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உடைய அடியானாகி நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே நான் என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்தில் போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். இது யூதாவுக்கு இந்த உத்தரவாதம் புதுசு கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் ஜெபிப்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? காலத்தை குறித்து ஞானம் உள்ளவர்கள் தான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பார்கள். உத்தரவாதம், ஒரு நாள் மறந்துட்டேன், ஒரு நாள் ஓடிட்டேன், வேண்டவே வேணான்னு ஓடிட்டேன், 2 பிள்ளை இழந்துட்டேன், பாவத்தின் சந்ததியை போல சேர்த்து கொண்டு இப்போ வந்திருக்கேன். ஆனா இப்போ ஒன்று சொல்றேன், நான் தான் உத்தரவாதி. என் தகப்பனுக்கு நேரிடுகிற தீங்கை நான் எப்படி காண்பேன்? உங்களுக்கு ஒரு அதிசயமான உண்மை என்னன்னு தெரியுமா?
இவர் அழுதது, இவர் உத்தரவாதம் பண்ணுனது, பெஞ்சமினை இழந்து போய் விடுவோமோ, அவனை மீட்டு விடுவோமோ என்றுதான். பெஞ்சமினும் திரும்பி வந்தார். ஆனா அந்த உத்தரவாதிக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? யூதா தம் வாழ்க்கையில இழந்தே போய்விட்டேன் என்று நினைத்த யோசேப்பையும் இந்த உத்தரவாதம் திருப்பி அவனுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தது. உத்தரவாதம் என்பது கடந்த காலத்திலையும் அது கிரியை செய்யும். ஜெபத்தின் வல்லமை அது கடந்த காலமும் கிரியை செய்யும், நிகழ்காலமும் கிரியை செய்யும், எதிர்காலத்திலும் அது கிரியை செய்யும். தேசமே நம்பிச்சு யோசேப்பு செத்து போயிட்டான். கண் எதிர யோசேப்பு இருக்கான். எகிப்தியரு கூட இவன் யோசேப்புன்னு தெரியாது. கண் எதிர இவங்க பார்க்கிறாங்க யோசேப்ப, தெரியாது இவங்களுக்கு. செபிக்கிற யூதாவுக்கும் தெரியாது. ஜெபம் என்ன தெரியுமா செய்யும்? இலக்க போறதையும் மீட்டு விடும், நாம் இழந்ததையும் நம்முடைய கரத்திற்கு மீட்டு கொண்டு வந்து விடும். But we need to stand on your assurity firmly. ஆனால் நாம் அவர் உத்தரவாதத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். ஏன் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் முழங்கால மடக்கி ஊன்றி கதறினார்கள்? ஒண்ணுமே தெரியாதியா, நமக்கு ஒண்ணும் தெரியாது. செபிக்க தெரியும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவளை ஒண்ணுதான் நமக்கு தெரியும். ஆனா நம்முடைய ஆண்டவர் இத்தனை நாள் நம்மளை பார்த்து கொள்ளல. இத்தனை நாள் நம்முடைய ஆண்டவர் நடக்காதது நம்முடைய வாழ்க்கையில நடத்தி காட்டல. கனி இல்ல, கண் சொருகி போன குருட்டு வாழ்க்கை. புலம்பிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா. எவ்வளவு நாள் புலம்ப போறோம்? புலம்பிட்டு போனார் யூதா, 2 பிள்ளை இழந்துட்டார். தாம் பேர பிள்ளையை பார்க்க வேண்டிய யூதா தாம் மருமகிட்ட சாபத்தின் சந்ததியை போல பெற்றுக்கொண்டான். அழிவு சாபம், அழிவு சாபம், அவமானம், துக்கம், அழிவு சாபம், இப்படியே வாழ்ந்து முடிக்க போற வாழ்க்கைய என்னைக்கு உத்தரவாதத்துக்கு திரும்ப போறோம்? ஜெபம் இல்லாம ஜெயம் இல்ல. செபிச்சோம்னா இலக்க போறதையும் பெற்றுவோம். இழந்துட்டோன்னு தேசமே நினைக்கிறத நம்ம திரும்ப பெற்றுவோம். எதுவா இருக்கலாம், அது எதுவா இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? காயினை கர்த்தர் புறக்கணித்தது காணிக்கைக்காக கிடையாது. கர்த்தருக்கு காயின் தேவை. யூதா வாழ்க்கையில இவ்வளவு சிதறல், இவ்வளவு அழுகை ஏன் தெரியுமா? யோசேப்பை மறுபடியும் கொண்டு வந்து யாக்கோபினுடைய ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும். உத்தரவாதியின் வேலை, உத்தரவாதத்தின் ஜெபம், it should be works beyond time and beyond generation. ஒரு உத்தரவாதியின் ஜெபம் காலங்களையும் சமயங்களையும் தாண்டி செயல்படும். அது தலைமுறைகளை தாண்டியும் செயல்படும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க பிள்ளை இழக்க மாட்டீங்க. நான் தைரியமா இந்த பலிபீடத்தில் எந்த ஆளுகிறவரும் நமக்கு அனுகூலமானவர்கள் அல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தேசமே சிலுவையில் பிடித்து அடித்தது. ஆனாலும் அவருடைய ஜெபம், அவருக்கு பின்பாக சீசருடைய ஜெபம், அதற்கு பின்பாக கடத்தப்பட்ட நம்முடைய தகப்பன்மார்களின் உத்தரவாதம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை அழிய விடலையே. நம்ம என்ன அழிஞ்சு போகாத அளவுக்கு ஜெபிச்சோம்? ஒரு வாரம் ஜெபிச்சா 1 வருஷம் ஜெபிக்க மாட்டோம். நம்ம ஒரு யூதாவின் உத்தரவாதம் எல்லா பிள்ளையும் காப்பாத்தி செத்து போன யோசேப்பையும் கொண்டு வந்து சாக கிடந்த யாக்கோபையும் உயிரோட எழுப்பிடுச்சு. ஜெபம் வல்லமை உள்ளது, ஜெபம் மகத்துவம் உள்ளது. உத்தரவாத ஜெபம் செய்யணும். உத்தரவாத நிறைய பேர் அழுதாங்க. 12 அண்ணன் தம்பி அழுதாங்க. ஆத்தாடி நாங்க செத்துருவோம், ஐயோப்பா நாங்க அன்னைக்கே சொல்லலையா, இப்படி நீங்க நடந்தனாலதான் நான் தூக்கி போட வேண்டாம்னு சொன்னோமே யோசேப்பை கொண்டு வந்து சாக. ஒரு கூட்டம் சொல்லும், ஆனால் ஒரு யூதா எழும்பணும். ஆனா இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற நிலைமையில கிடையாது. இன்னைக்கு நீங்க இழந்த நிலைமையில இருக்கீங்க, இன்னைக்கு சாப நிலைமையில இருக்கீங்க. ஆனா நீங்க அழைக்கப்பட்டதே உத்தரவாதிக்காக, அழைப்பே உத்தரவாதத்துக்காக. எழும்புங்கள், செபியுங்கள், இலக்க போறதையும் திருப்புங்கள்,
இழந்ததையும் பெற்றுக்கொள்ளுங்கள், சாக கிடக்கிறதையும் உயிர்ப்பியுங்கள். உத்தரவாதம் மகிமையான மாற்றத்தை கொண்டு வரும். முழங்கால் படிரலாம் தேவனுடைய சமூகத்திலே. ஞானமில்லாத ஒரு கூட்டம் காயினுடைய வழியில விரைந்தோடிட்டு, காயின் ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாதுங்க. என கேட்டா அவர் ஆண்டவரோடு இருந்த உறவுல ஆபேலை விட நல்லவர். அவர் கர்த்தரால் பெறப்பட்டவர். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை நட்டமா இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக லாபம் என்று ஓடின மனிதன். இவர் தானே காணிக்க கொண்டு வராரு. ஆனா அவருடைய கோபம், அவருடைய திருந்தாத குணம், சாகாத மாமிசம் ஒரு வாழ்க்கையை அழிச்சிட்டு போயிட்டல. பிரசங்கி தெளிவா சொல்றாரு, வாழ்வு காலத்துல நன்மை அனுபவிச்சிரு, தாழ்ந்துட்டியா புலம்பாதப்பா, சிந்தனை செய். கர்த்தருக்கு பயந்தவர்கள் எல்லாவற்றிலும் என்று காக்கப்படுவார்கள். ஒரு உத்தரவாதியா நான் எழும்பணும். நான் இன்னைக்கு உற்சாகப்படுத்துறேன், எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஒரு செழிப்பு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள திரும்பி வந்து ஆகணும். அந்த காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். நம்முடைய சபையில வாரத்திற்கு 5-10 புதிய ஆத்துமாக்கள் வருகிறார்கள். எழுப்புதலின் நாட்களுக்குள்ள கர்த்தருடைய சபை வந்துருச்சு. 30 ஆண்டு, 35 ஆண்டு, 25 ஆண்டு தகப்பன் விட்டு ஓடி போன யூதாக்களாகிய நம்ம திரும்பி வரணும். நம்ம திரும்பி வர்ற காலத்துக்குள்ள இப்ப இருக்கோம். சபையே, சபையே, நான் உத்தரவாதம் பண்றேன், நீங்க சொல்லுவீங்களா? நான் உத்தரவாதம் பண்றேன். இழக்க போறதை நீங்க காப்பாத்த போறீங்க, இழந்ததை நீங்க பெற போறீங்க. சாக போறதுக்கும் நீங்க உயிர் கொடுக்க போறீங்க, சாக போறது கூட நீங்க உயிர் கொடுக்க போறீங்க. உங்க ஜெபம் மாற போகுது, உங்க ஜெபம் மாற்றத்தை கொண்டு வர போகுது. நான் உத்தரவாதம் பண்றேன்பா, நான் உத்தரவாதம் பண்றேன்பா, நான் உத்தரவாதம் பண்றேன்பா. நான் எழும்புறேன் ஆண்டவரே, நான் எழும்புறேன் ஆண்டவரே. உங்க எதிர்கால வாழ்க்கையை குறித்து வாலிப தங்கச்சிமார், தம்பிமார், நீ ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவா. நீ ஜெபம் பண்ண போறது உன் எதிர்காலத்துக்கு மட்டும்தான். ஆனா நீ இழந்ததை அந்த ஜெபம் உனக்கு கொடுக்க போகுது. நீ இழக்க போறன்னு நினைக்கிறதை உனக்கு கொடுக்க போகுது. எல்லாரும் கேட்கலாமே, எல்லாரும் கேட்கலாமே. எல்லாரும் ஐயாமார், ஐயாமார் எல்லாம் எல்லாரும் 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 இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் உத்தரவாதம். நானே உத்தரவாதி, நானே உத்தரவாதி, நானே உத்தரவாதி. வாய தைரியமா திறந்துருங்க, வாய தைரியமா திறங்க. நான் தான் உத்தரவாதி. அதை என்னால தான் கொடுக்க முடியும். அந்த உத்தரவாதத்தை என்னால தான் கொடுக்க முடியும். என் தகப்பனின் துக்க முகத்தை என்னால தான் பார்க்காம இருக்க முடியும். நான் அப்படி ஒரு உத்தரவாதி, நான் அப்படி ஒரு உத்தரவாதி. ஒரு 2 நிமிடங்கள் அழுது ஜெபிக்கலாமா? குறிப்பாய் குறிப்பாய் துன்பத்தின் பாதையில கடந்து போற விசுவாச குடும்பங்கள், இந்த சபையின் மூத்த விசுவாசிகள், என் உத்தரவாதத்திற்கு நான் திரும்புவேன் ஆண்டவரே, என் உத்தரவாதத்துக்கு நான் திரும்புவேன் ஆண்டவரே. என்னை சீர்படுத்து, என்னை சீர்படுத்து, என்னை சீர்படுத்து, என்னை தூக்கி நிறுத்து, என்னை பலப்படுத்து, என்னை நிலை நிறுத்து. பாபா பாபா பாகந்தன மஷதலதன கமன ரிகியாந்தன மதன ரதலதன. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. உத்தரவாதத்தின் அனுபவம் திரும்புவதாக. இலக்க போறதை நாங்க முதல்ல காப்பாத்துறோம்பா. எதை நாங்க இலக்க போறோம்னு எங்க கண்ணு முன்னாடி இருக்கோம், நாங்க காப்பாத்த போறோம். எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்க இழந்துட்டோம் நினைச்சதை நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுக்க போறீங்க. நாங்களே முடிஞ்சது நினைச்சதற்கு உம்முடைய தயவினாலே உயிர் கொடுக்க போகிறேன். ஆவி உயிர்ப்பிக்க போகிறதற்காக நன்றி, ஆவி உயிர்ப்பிக்க போகிறதற்காக நன்றி. முடிவிலே
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் நிறைவாய் கர்த்தருடைய சபையார் மீது உண்டாவதாக. நீங்களே நிரப்போம். என்னை தாழ்த்துகிறேன், நீர் கனம் பண்ணும், நீர் கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.